மதுரை திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் பாஜக எம்பிக்கள் குழு இங்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். திமுக இருந்து ஒரு இரங்கல் அறிக்கை இல்ல, அஞ்சலி தெரிவிக்கல. 1 கோடி இந்துக்கள் திமுக இருக்கிறாங்க. நாங்க தான் முருக பக்தருங்கிறாங்க. உன் கட்சி தொண்டை முருக பக்தர் இறந்து போயிட்டான். ஆறுதல் சொல்ல வரல, கலெக்டர் வரல, மந்திரி வரல. அந்த குடும்பத்துக்கு உதவித்தொகை இல்லை. அந்த குடும்பத்துக்கு அரசு சார்பில் உதவித்தொகை இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா உதவித்தொகை, நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சா உதவித்தொகை, கரூர் நெரிசல்ல செத்து போனா உதவித்தொகை. ஆனா பூர்ணச்சந்திரன் என்கின்ற திமுக குடும்பத்தை சார்ந்தவன் முருகனுக்காக இறந்து போனா துக்கம் கூட விசாரிக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது காவல்துறை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஏற்பாடு பண்றோம். நாங்க இன்னை வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. இண்டி கூட்டணி திமுக கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் போய் தீமை ஏத்தலான்னு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு இம்பீச்மெண்ட் கையெழுத்து போடலாம். அப்ப பிஜேபி எம்பிக்கள் ஒரு குழுவாக இங்கே வந்து பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சந்திக்க வேண்டும், இந்த பகுதியிலே ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்துக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கையை பிஜேபிக்கு நாங்க இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.